ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் லைனிங் எப்படி மார்க் பண்ணலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch போல் டாட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கொடுத்துட்றேன். இப்போ இங்கேருந்து நமக்கு 1/2 inch மார்க் பண்ணிடுறோம். இந்த 1/2 inch எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹூக் அண்ட் பட்டி வைப்போம் இல்லையா, அதுக்காக இந்த 1/2 inch. இது ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்லிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை நீட்டாக எடுத்துடலாம். நம்ம மேக்ஸிமம் அயன் பண்ணிவிட்டு நம்ம அளவு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே காட்டன் கிளாத்தாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்ட்ராப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நெக்கு வித்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருணும். நமக்கு நெக்கு வித்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா, அதனால் நெக்குலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டுட்டு இப்போ வித்து எந்த அளவுக்கு இருக்குது, லென்த் எந்த அளவுக்குன்னு அளந்துக்கலாம். இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் 6 வருது. ஸோ இந்த 6ஐ நாங்கள் மார்க் பண்ணிடணும். அடுத்தது வித்தில் 3.5 வருது. இன்ச் டேப் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணுறேன். வித்தில் 3.5 வந்துச்சா, அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக லென்த் மார்க் பண்ணுறேன். லென்த்து மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு எல் ஷேப்பாக போடுறேன். இங்கே 3.5 மார்க் பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டாக வரணும் இல்லையா, அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு கர்வுக்காக நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் கர்வ் வருது அப்படிங்கிறத அதையும் நம்ம அளந்துடணும். அப்போ தான் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுக்கும்போது கரெக்டாக வரும். நம்ம என்ன அளவு ப்ளவுஸ் எடுத்தோமோ அதே அளவுக்கு. இது 1.5 இருந்துச்சு. ஸோ அதே அளவு வச்சு நான் மார்க் பண்ணி கர்வ் போட்டுடுறேன். ஆம்கோல் கர்வும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக கர்வ் போட்டாலும் ஓகே. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் நெக்கை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்ட்ராப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வளர்க்கலாம். 2 inches இருக்குது. ஸோ அந்த 2 inchஸை நான் அப்படியே மார்க் பண்ணிடுறேன். ஒரு 1/2 inch போல் மார்க் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னா ஸ்லாண்டிங்காக, ஷோல்டர் வலியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்லாண்டிங்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு ஆம்கோலோட லென்த்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம இழுத்துடலாம். இப்போ ஆம்கோல் ஷோல்டர் ஸ்ட்ராப்லேருந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடணும். இப்போ இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஆம்கோல் வரைக்கும் எல் ஷேப்பில் நம்ம கோடு போடணும். இப்போ எந்த அளவுக்கு லென்த் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதுமாரி வித்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பார்த்துக்கணும். 3.2 இருக்குது, லென்த் 6 இருக்குது. ஸோ இதை நான் மார்க் பண்ணிடுறேன். இல்லை மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 2 inches கரெக்டாக வருதான்னு மார்க் பண்ணி எடுத்துடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு எல் ஷேப்பில் லைனு. இப்போ 3.2 இருந்துச்சு, அதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ ஆம்கோலோட கர்வ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணணும். நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 3.2 கரெக்டாக இருக்குது. இப்போ கர்வ் கிட்ட நமக்கு 1 inches கரெக்டாக வருது. 1.5 inches வந்துருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடணும் இல்லையா, அது எப்படி போடணும் அப்படின்னா, இந்த ஆம்கோலோட
ஷோல்டர் ஸ்ட்ராப்போட ஸ்டார்டிங்கையும் ஆம்கோலோட எண்டிங்கையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி வச்சிடணும். டாட் வச்சுருக்கோம்ல, அங்கேருந்து திருப்பி ஆம்கோலில் டாட் வச்சுருக்கோம் பாருங்க, அது வரைக்கும் கரெக்டாக நீட்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பாடுற மாதிரி வைக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த கர்வ் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு சின்ன சின்னதாக ஒரு டாட் லைன் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபோல்டு பண்ணி குட்டி குட்டியாக ஒரு டாட் லைன் கொடுத்துட்டோம்னா ஜாயின் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அந்த லைனை நீட்டாக போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஆம்கோல் கிடச்சிட்டு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு லைட்டாக அந்த இடத்துல கர்வ் மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எப்பொழுதுமே பெண்டிங் வரும். ஸோ அதனால் இந்த லைட்டாக உள்பக்கமாக கர்வ் மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கிளாத்தை இழுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு ஆம்கோல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இது எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. அப்புறம் இந்த இடத்துல டாட் ஒன்று இருக்குது ஸ்ட்ரைட்டாக, அதை வந்து லைட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் டு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் தான் அந்த டாட் நம்ம போட முடியும். ஸோ ஷோல்டர் டு பாயிண்ட்னால் நம்ம இந்த 3 டாட்டும் ஜாயின் பண்ணுற இடம் தான் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஷோல்டரை 2ஆக மடித்து சென்டர் பார்ட் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து ஷோல்டர் ஸ்ட்ராப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பாயிண்ட்டுக்கு எந்த அளவுக்கு லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சில இதில் வந்து சில பீஸில் வந்து சில பேர் வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து கிராஸ் பீஸும் வச்சுருப்பாங்க, ஸ்ட்ரைட் பீஸும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுக்கணும். கிராஸ் பீஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிடும், அப்போ நீங்கள் மார்க் பண்ணும்போது தப்பாகிடும். ஸோ ஸ்ட்ரைட்டான பீஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கிராஸ் பீஸாக இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக தான் இழுத்து மார்க் மெஷர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், ஷோல்டர் டு பாயிண்ட்டை, அதில் டாட் லைன் வச்சுட்டோம். இப்போ இந்த செகண்ட் டாட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எந்த அளவுக்கு அந்த டாட் வருது அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணணும். 2 inches போல் வருதா. ஸோ கரெக்டாக மேலேருந்து அந்த 2 inchஸில் ஒரு டாட்டு, அதுதான் வந்து நமக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்குள்ளே லென்த்து. ஸோ இது வந்து 1/2 inch டிஸ்டன்ஸில் 1/4 inch இருக்குது. ஸோ டபுள் சைடுங்கும் போது நமக்கு 1/2 inch ஆகிடும். இந்த பக்கம் ஒரு 1/4 inch, அந்த சைடில் ஒரு 1/4 inch அப்படின்ட்டு. ஸோ இந்த 1/2 inch நம்ம மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அதில் சென்டர் டாட்டும் வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த டாட்டில் வந்து 2.2 இருக்குது. ஸோ அந்த 2.2 நான் கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுறேன். இந்த 1/2 inchையும் கவர் பண்ணி நான் கோடு போட்டுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் டாட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுக்கும்போது இதுலேருந்து தான் நம்ம டாட் 1 by 1 கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுலேருந்து இப்போ கீழே லென்த்து எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணிக்கணும். நம்ம பட்டிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிளாத் இருக்கும். ஸோ அந்த கிளாத் எந்த அளவுக்கு வருதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். இதில் வந்து 1.6 வருது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே உள்ள பட்டிக்கு கீழே உள்ள டாட்டு 1/2 inch டிஃப்ரெண்ட் விட்டுட்டு இப்போ லென்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணிடுறோம். 2.5 இருக்குது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக. ஸோ இந்த டாட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக 2.5 இருக்குது. உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். 1 inches. ஸோ ரைட் சைடில் 1 inches, லெஃப்ட் சைடில் 1 inchesனால் 2 inches வருது. ஸோ இந்த 2.5 நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறேன். கோடு போட்டுட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். அதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் 1 inches, லெஃப்ட் சைடில் 1 inches.
ஸோ இப்போ இந்த 3 லைனையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் இங்கேருந்து இங்கே எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இந்த 3 லைனையும் ஜாயின் பண்ணுறோம். ஒவ்வொரு தடையும் போடும்போது செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ செகண்ட் டாட் முடிச்சிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு கிளாத் அண்ட் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிடலாம். தேர்ட் டாட்டு. இப்போ இந்த தேர்ட் டாட்டுக்கு லென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ உள்ளே வந்து கிளாத் மடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து 2.5 மார்க் பண்ணியாச்சு. அது வந்து 1/2 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது உள்ளே மடித்து தைக்கிறது. ஸோ அந்த 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் நம்ம மடித்து தைக்கிறதால கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 1/2 இன்ச் நம்ம வந்து உள்ளே கூடி மடித்து தைச்சோம்னா ஆம் கோல்கிட்ட டைட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஆம் கோல்கிட்ட 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ மடித்து தைக்கும் போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்தது சைடு லென்த்து. சைடு லென்த் எந்த அளவுக்கு வருது? 4 வருது. ஸோ அந்த 4 நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே 4. ஸோ இது மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக 3 டாட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே வந்து ஜாயின் பண்ணுறது தான். இது ஸ்லாண்டிங்காக சைடில் வந்து லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டில் டாட் வச்சோம் இல்லையா, அதையும் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இப்போ சைடில் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் விட்டுட்டலாம். சுற்றி 1/2 இன்ச் போல் ஸ்டிச்சஸ்க்காக நம்ம டாட் லைன் போட்டுடலாம். சுற்றி 1/2 இன்ச் டாட் லைன் வச்சுட்டு அலவன்ஸுக்காக 1.5 இன்ச்சஸ் விட்டுடலாம். இப்போ நெக்குக்கும் அதை மாரி டாட் லைன் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாகவே. கட் பண்ணும்போது எப்போதுமே பின் குத்திட்டு எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து ஆம் கோல்கிட்ட எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இது வந்து எதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம் கோலில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து குறையும். ஸோ அதனால் இதை மாதிரி ஆம் கோலில் மடித்து வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச் வச்சோம் இல்லையா, அதை வந்து மடித்து வச்சுட்டு அதோட கர்வ் லைன் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். அப்போ கட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு வி ஷேப் வரும். இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சு மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல சின்னதாக ஒரு வி ஷேப் வரும். ஆல்ரெடி நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்ததால் அந்த வி ஷேப் இதில் வரல. பட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த வி ஷேப் அதில் வந்திருக்கும். அவங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ பின் குத்தி நம்ம டபுள் சைடும் அந்த ஹோல் எடுத்துக்கிறோம். இந்த பின் எப்படி குத்தணும் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட்டாக நீங்கள் 3 ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணும் போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதேமாரி நம்ம டபுள் சைடும் மார்க் பண்ணிடலாம். இல்லை இது மாதிரி நீடில் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நான் எப்படி வந்து டபுள் சைடும் மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு 3 டாட்டும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருப்பேன். அதை போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. நிறைய பேர் ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அப்பப்போ கால் மூலமாகவும் சரி மெசேஜ் மூலமாகவும் சரி நான் கிளியர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஹோல்சேலில் பம்ப் போட்டுட்டு
ஆப்போசிட்டில் உள்ள ஹோல்ஸ்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் 3 கிளாஸுமே வந்து 3 ப்ளவுஸ் கிளாஸுமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே நடத்திருப்பேன். ஸோ வந்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கெலாம் லைக் போட்டுருங்க. இதை விட பெஸ்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இதை விட பெஸ்ட் ஆஃபர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ப்ளவுஸ் டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, கீழே டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை வந்து இதுமாரி ஃபோல்டு பண்ணி பின் குத்திடணும். பின் குத்திட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கேலால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு இந்த 1/2 இன்ச் டாட்டும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள டாட்டும் ஸ்ட்ரைட்டாக அந்த லைனில் வர மாதிரி நம்ம வச்சிடலாம். இப்போ சென்டரில் உள்ள டாட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நீட்டுக்கு நம்ம கொடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்க்காக விட்டதையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். அதுமாதிரி 1/2 இன்ச்சையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். இப்போ இதுக்கு 3 டாட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே 1/2 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாக 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டுட்டு வெஸ்ட்டு ரவுண்டு நமக்கு வேணும் இல்லையா, இந்த பட்டி லென்த்தும் நமக்கு வேணும். ஸோ அது வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து பட்டி எந்தளவுக்கு லென்த்து இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம். 3 இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக எதில் அளக்கணும் அப்படின்னா, நம்ம டாட்டர் லைன் வச்சோம் இல்லையா, அதில் தான் நம்ம அளக்கணும். அதுலேருந்து தான் நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக 3 இன்ச்சஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடணும். இப்போ அதோட சைடு லைன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அளந்து பார்த்துக்கணும். சைடு லைனுமே 3 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 3 இன்ச்சஸும் மார்க் பண்ணிடலாம். இப்போ அந்த 3 இன்ச்சஸை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். சைடில் வந்து அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சும் மேலே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிடுறோம். ஃபுல்லாக நீட்டாக மார்க் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.